Lewis structure அப்படிங்கிறது this is a pictorial representation of covalent bonding between the combining atoms. ரெண்டு atom combine ஆகுது. For example, water molecule எடுத்துப்போம். அதில் H2Oன்னு சொல்கிறோம். ஸோ ஓக்கும் ஹெச்சுக்கும் இடையில ஒரு பாண்டிங், அப்புறம் இன்னொரு ஹெச்சுக்கும் ஓக்கும் இடையில ஒரு பாண்டிங். இதை எலக்ட்ரானிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதை பிக்டோரியலாக இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ கோவேலண்ட் பாண்டில் இதை அழகாக பண்ணலாம். அதை தான் என்ன சொல்கிறோம், லூயிஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் லூயிஸ் ஸ்ட்ரக்சர்? It is a pictorial representation of covalent bonding between the combining atoms. இப்போ இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சரை எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எஸ்பெஷலி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் இது நல்லா யூஸ் பண்ணலாம். அதாவது ஆர்கானிக், இப்போ மீத்தேன், ஈத்தேன் இதெல்லாம் நாம் ஏற்கனவே அதெல்லாம் பார்த்துருக்கோம், எப்படி டாட் ஃபார்மில் போடுறது, எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர் எப்படி போடுறதுன்னு. அதே மாதிரி எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ், பி பிளாக் எலிமெண்ட்ஸ், டி பிளாக் எலிமெண்ட்ஸ், எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸு இதிலெல்லாம் அதனுடைய மாலிகூல்ஸு, சின்ன சின்ன மாலிகூல்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அமோனியம் எப்படி ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் எலக்ட்ரான் டாட் ஃபார்மில் வச்சு நல்லா போடலாம். ஒரு பாண்ட் அப்படின்னாலே மினிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும் இல்லையா? ஸோ எ பேர் ஆஃப் டாட்ஸ், அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை தான் பேர் ஆஃப் டாட்டாக நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ சில பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாண்டிங்லேயே இன்வால்வ் ஆகாது. அந்த மாதிரி இன்வால்வ் ஆகாத பேர் ஆஃப் பாண்ட் எலக்ட்ரான்ஸ் என்ன சொல்லுவோம், நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸ், இல்லாட்டினா இன்னொரு பேர் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தே டு நாட் இன்வால்வ் இன் பாண்டிங். ஓகேவா? இப்போது இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சரை எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, இப்போ வாட்டர் மாலிகுல் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டர் மாலிகுலை எப்படி போடணும்? ஸோ ட்ரா த ஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மாலிகுல். ஃபஸ்ட் நமக்கு வாட்டர் மாலிகுலில் என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குன்னு தெரியும். 2 ஹைட்ரஜன், ஒரு ஆக்சிஜன். இதில் நம்ம என்ன பண்ணணும், த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம், 2 டைப் ஆஃப் ஆட்டம் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. இதில் எது மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ்? ஆக்சிஜன் தான் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அப்போது அதை சென்டராக போட்டுட்டு இந்த 2 ஹைட்ரஜனையும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுறோம். திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் வி ஹேவ் டு டேக். இப்போ நாம் 2வது ஸ்டெப்பு போடுவோம். அதில் என்ன கொடுத்துருக்கோம், calculate the total number of valence electrons of all the atoms in the molecule. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, அதாவது செகண்ட் ஸ்டெப்பு, அதில் உள்ள வேலன்சி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் டோட்டலாக கால்குலேட் பண்ணிடணும். இது எப்படி பண்ணுறது? ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போது ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் இருக்குது இல்லையா, 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜனில் ஆஃப்டர் ஆல் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, அந்த வேலன்சி எலக்ட்ரானும் 1 தான். ஆனால் அதில் எத்தனை ஆட்டம் இருக்குது? 2 ஆட்டம் இருக்குது. அப்போ 2 into 1, நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? அப்போ 2 எலக்ட்ரான்ஸு ஃப்ரம் ஹைட்ரஜன், இதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான், 2 இருக்குது. அடுத்தது ஆக்சிஜன். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ? 8. அதில் வேலன்ஸ் எலக்ட்ரான்றது என்னது? அவுட்டமோஸ்ட் ஷெல்லில் உள்ள எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். ஸோ 8னா நம்ம கே ஷெல்லில் 2, எல் ஷெல்லில் 6 இருக்குது. அப்போ அந்த 6 எலக்ட்ரானை நம்ம கன்சிடர் பண்ணணும். புரியுதா? ஸோ ஏற்கனவே 2 ஹைட்ரஜன் எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் 6 ஆக்சிஜன் எலக்ட்ரான், 2ஐயும் சேர்த்தோம்னா ஆக்சிஜன் ஒரு ஆட்டம் தான் இருக்குது. அப்போ 1 into 6, 6. வேறஸ் வேலன்சி ஆஃப் ஹைட்ரஜன் 1 தான், ஆனால் 2 இருக்குது. அப்போ 2 into 1, 2 ஹைட்ரஜன். ஸோ 2 into 1 plus 1 into 6, that is 2 plus 6 is equal to 8. அப்போ வேலன்சி எலக்ட்ரான் டோட்டலாக 8 எலக்ட்ரான் இருக்குது, அதை நம்ம கால்குலேட் பண்ணிடணும். ஓகேவா? இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ இன் கேஸ் ஆஃப் polyatomic ions, the charge of ion should also be considered.
இப்போ ஏதாவது பாலி அட்டாமிக் அயானம் வந்து அது ஏதாவது சார்ஜ் வந்ததுன்னா அந்த சார்ஜையும் சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் OH மைனஸ் இருக்குது. ஸோ OH மைனஸ் இருக்குது, நம்ம எப்படி போடுறது? ஓன்னா அந்த இடத்துல 6 வேலன்சி எலக்ட்ரான், ஹைட்ரஜனுக்கு ஒரு வேலன்சி எலக்ட்ரான், ஸோ 6 + 1 7. அதோட இல்லாமல் மைனஸ் இருக்குல்ல, அப்போ ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதுவே அப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 7 + 1 8ன்னு ஆகிடும். இப்போ இதுவே பாசிட்டிவ் அயான் இருக்குன்னு வச்சுக்க, ஃபார் எக்ஸாம்பிள் Na+ அப்படின்னு கொண்டு வந்தேன்னா Na+ல் டோட்டலாக அட்டாமிக் நம்பர் 11, புரியுதா? ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்கும்? இப்போ NAவை எடுத்துப்போம். NAவில் வந்து 11 எலக்ட்ரான் இருக்குது, ஆனால் Na+ல் 10 தான் இருக்குது, புரியுதா? இப்போ Na11 அதாவது நியூட்ரலாக இருக்கிறப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? 2 + 8 + 1 அப்படின்னு நம்ம எடுத்துருப்போம். ஆனால் Na+ அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு, ஸோ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ வேலன்சி எலக்ட்ரான்லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் லாஜிக். ஆனையானா இருந்தால் என்ன பண்ணணும்? எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கோ எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அவ்வளோ ஆட் பண்ணணும். கேட்டையானா இருந்தாக்கா எவ்வளோ கேட்டையான், அதாவது +2னாக்கா 2 எலக்ட்ரானை கட் பண்ணணும், புரியுதா? -2னா 2 எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் இன் த கிவன் காம்பவுண்ட், புரியுதா? அடுத்த ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்புக்கு வருவோம். இதில் என்ன பண்ணிருக்கோம்? ஆக்சிஜன் போட்டோம், 2 பக்கமும் ஹைட்ரஜன் இருக்குது, இதை ஒரு சிங்கிள் பாண்டில் லிங்க் பண்ணி விட்டோம்னா, ஏற்கனவே ஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர் போட்டோம் இல்லையா, சிங்கிள் பாண்டில் போட்டோம். ஸோ சிங்கிள் பாண்டில் போட்டாக்கா நமக்கு ஏற்கனவே தெரியும், சிங்கிள் பாண்டில் போட்டால் அங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது ஒரு பாண்டுக்கு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அதே மாதிரி இந்த OHக்கு இடையில 2 எலக்ட்ரான் இருக்குது, அதுதான் ஒரு பாண்டாக நம்ம காமிக்கிறோம், ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த ரிமைனிங் வேலன்சி எலக்ட்ரான்ஸ் பேர்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த பேர்ஸாக வந்து நாம் ஃபஸ்ட்டு அந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டத்துக்கு முதல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். பேலன்ஸு இருந்ததுன்னா மற்றதுக்கு போடலாம். ஸோ இப்போது ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில 2 எலக்ட்ரான் இருக்குது, இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில 2 எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளோ டோட்டலாக கால்குலேட் பண்ணோம்? 8 வேலன்சி எலக்ட்ரான் இருக்கிறதா போட்டோம். ஸோ இந்த ரெண்டையும் கழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா எவ்வளோ ஆச்சு? 8 - 4, ஏன்னா 2 2 இல்லையா, ஸோ 4 கழிச்சா மிச்சம் 4 வருது. அந்த 4 நம்ம என்ன பண்ணணும்? லோன் பேர்ஸ், அது வந்து பாண்டில் இன்வால்வ் ஆகாமல் தனியாக இருக்கிற பேர். அப்போ 2 பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக போட்டு விட்டுடணும், அது பேர் தான் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ வாட்டருக்கு இப்படி போட்டோம், அது எப்படி பண்ணணும்? அது ஆக்டட் ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி போடணும். ஸோ ஆக்சிஜனுக்கு இப்போ ஆக்டட் ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஏன்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 வந்துருச்சா, ஸோ 2 2s are 4. அதை தவிர இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2, அப்போ ஆக்டட் ரூல் ஃபினிஷ்டு, புரியுதா? அதே மாதிரி ஹைட்ரஜனை பொறுத்தவரையில் பார்த்தாக்கா காமனாக இருக்கக்கூடியது 2 எலக்ட்ரான், ஸோ அப்போ டியூயட், இந்த பக்கம் உள்ள ஹைட்ரஜனுக்கும் டியூயட், ஸோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெரிஃபை பண்ணிப்பார், அதாவது HOH, ஹெச்சுக்கு கீழே 2 அப்படின்னு எழுதிக்க, ஏன்னா அது டியூயட். ஆக்சிஜனுக்கு கீழே 8ன்னு இருக்குது, அதனால 8 ஆக்டட். இந்த ஹைட்ரஜனுக்கு கீழே 2 இருக்குது, அதனால டியூயட். ஸோ எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ HOHன்னு எழுதி அதுக்கு கீழே 2, ஆக்சிஜனுக்கு நடுவில் அங்கே 8, ஹைட்ரஜனுக்கு 2, அப்போ 2 8 2 அந்த மாலிகுலுக்கு கீழே நம்ம எழுதணும். எழுதி எஸ், ஆக்டட் ரூல் சாட்டிஸ்ஃபைட். So this is the acceptable Lewis structure. ஓகேவா? இப்போ நாம் எதிர்பார்க்குறது என்னன்னா HOH அக்கார்டிங் டு Lewis ஸ்ட்ரக்சர், அது ஒரு லீனியர் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி லீனியராக இருக்கிறது இல்லை, அது வந்து ஒரு பென்ட் ஃபார்மாக பக்கத்தில் கொடுத்துருப்பான். இது ஏன் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் மேலே 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரான் செட்டுக்கும் ரிப்பல் பண்ணும். அப்படி ரிப்பல் பண்ணுறப்போ அந்த இடத்துல ஒரு ரூல் அப்ளை ஆகுது, ஒரு தியரி, அதுதான் வெஸ்பர் தியரின்னு பேர். VSEPR அப்படின்னு பேர். VSEPR அப்படின்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி. நல்லா புரிஞ்சுக்கோ, வெஸ்பர் தியரின்னா என்ன? வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி. அதாவது வேலன்சி ஷெல்லில்
இந்த மாதிரி பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பக்கத்தில் இருந்ததுன்னா அந்த ரெண்டும் ஒன்றோட ஒன்று ரிப்பல் ஆகி அந்த ரிப்பலோட இம்பேக்ட் வந்து இந்த பாண்டட் எலக்ட்ரானுக்கும் வந்து அந்த ஸ்ட்ரக்சரை பெண்ட் பண்ணி விட்டுரும். அப்போது லீனியராக இருக்க வாட்டர் மாலிகுல் என்ன ஆகிடும், இந்த மாதிரி பெண்ட் ஃபார்மில் மாறிடும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரிப்பல்ஷன் பிட்வீன் த டூ பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், தட் இஸ் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். அதனால தான் வாட்டரோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் வந்து லீனியர் கிடையாது, பெண்ட் ஸ்ட்ரக்சர். இங்கே தான் இந்த வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரின்றது அப்ளை ஆகுது. ஸோ வாட் இஸ் வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி? வெஸ்பர் தியரின்னு என்ன? வேலன்சி ஷெல் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பேர் ஒன்னோட ஒன்று ரிப்பல் ஆகும். இது வந்து லோன் பேருக்கும் இடையில உள்ள ரிப்பல்ஷன். அது அக்ரவேட் ஆகி என்ன ஆகிடும், லோன் பேருக்கும் பாண்டட் பேருக்கும் ரிப்பல்ஷன் ஆகிடும். அதனால அந்த என்டையர் ஸ்ட்ரக்சரே டிஸ்டர்ப் பண்ணி மாற்றி விட்டுரும். இது பேர் தான் வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரின்னு பேர். புரியுதா? அப்போது இங்கேருந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா, வெறுமனே லூயிஸ் ஸ்ட்ரக்சர் போட்டால் மட்டும் பத்தாது, ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் வேணும்னா இந்த மாதிரி வெஸ்பர் தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் நமக்கு முக்கியமாகிடுது. இந்த பாயிண்ட் புரியுதா? ஸோ அதனால தான் அதை வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட்.